இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா தான் பண்ண போகிறேன். வாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு உப்புமா பண்ணும்போது தீஞ்சு போயிடும், இல்லைன்னா கொஞ்சமாக அடிப்பிடிச்சிடும் இல்லையா? அடிப்பிடிக்காத உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உப்புமா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, 1 கேரட், 4 பீன்ஸ், ஒரே ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலையை உருவி அதை பொடி பொடியாக கிள்ளி வச்சுக்கலாம். ஒரு சாண்ட்விச் பாட்டம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு கரண்டி, இந்த மாதிரி குட்டி குளிக்கரண்டியில் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நறுக்கி வச்சிருக்கிற இந்த கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் இதை வதக்கி விடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை அதில் போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம், அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை போடுறேன். இதுக்கு தண்ணி 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உப்புமா நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்து கிடைக்கும். இதை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. உப்புமா தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா உப்புமா ஏகமாக நல்லா அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 3 டம்ளர் இதில் தண்ணி போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமா போதாதா, காரம் போதுமா போதாதா எல்லாத்தையும் தண்ணியில் செக் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உப்புமா செஞ்சு முடிக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலை, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். மூடி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் இந்த ரவையை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கிளறிடலாம். கோதுமை ரவையை பொறுத்த மட்டும் அது அவ்வளோ சீக்கிரமாக நிறைய தட்டாது. போட்ட உடனே ஒரு கிளறிடணும். இப்போது 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போது மூடி வச்சுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா அது வெந்துடும். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை, எல்லாம் அப்படியே இஞ்சிடுச்சு. உப்புமா பாருங்கள், நல்லா உதிராக நல்லா வெந்து, உப்புமா நல்லா வெந்து உதிராக இருக்குது. அடியிலும் தண்ணி இல்லை, சூப்பராக வெந்திருக்கும். இது இந்த மாதிரி சாண்ட்விச் பாட்டம் பாத்திரம் தான் இல்லை,
உங்கள் குக்கரில் கூட இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய், உப்மா ரெடி.